சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு உத்தவேதீஸ்வரர் திருக்கோவிலோட வரலாறு பத்தி தான் பார்க்க போறோம். மயிலாடுதுறை டு கும்பகோணம் சாலையில மயிலாடுதுறையில இருந்து 11 கிலோமீட்டர் தொலைவிலையும், கும்பகோணத்துல இருந்து 24 கிலோமீட்டர் தொலைவிலையும் குத்தாலம் அப்படின்ற ஊர்ல இந்த தலம் அமைஞ்சிருக்கு. திருவேல்விக்குடி, திரு எதிர்கொள்பாடி, திருமணம்சேரி ஆகிய பாடல் பெற்ற சிவ தலங்கள் இந்த தலத்துக்கு கிட்டக்கையே இருக்கு. இந்த தல இறைவன் சுயம்பு லிங்கமா காட்சி கொடுக்காரு. இறைவனே இங்க திருமணம் நடத்தினதுனால இந்த தலத்துல வழிபட்டா எப்பேற்பட்ட திருமண தடையும் நீங்கிடும். இந்த தலத்தை தரிசனம் செஞ்சாலே காசில தரிசனம் செஞ்ச புண்ணியம் நமக்கு கிடைக்கும். அக்னி தன்னோட பழி தீர சுவாமிய வழிபட்டது. தல விருட்சத்தோட அடியில இறைவன் இந்த தலத்துக்கு எழுந்தருளிய பாதுகை உள்ளது. இந்த பெருமை இந்த தலத்துக்கு உண்டு. சிவபெருமான் இந்த தலத்துல திருமணம் செஞ்சதுக்கு அடையாளமா தான் அணிஞ்சு வந்த பாதுகைகளையும், கைலாயத்துல இருந்து தொடர்ந்து நிழல் தந்து வந்த உத்தால மரத்தையும் இங்கேயே விட்டுட்டு போனாரு. சிவனோட பாதுகைகளை நாம இப்ப போனாலும் தரிசனம் செய்யலாம். சிவனோட தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்கள்ல இது 100வது தேவார தலம். இறைவரோட திருப்பெயர் உத்தவேதீஸ்வரர். உக்தவேதீஸ்வரர் சொன்னவரை அறிவார். இறைவியாரோட திருப்பெயர் அரும்பண்ண வளமுலையால் பரிமள சுகந்த நாயகி. தல மரம் உத்தால மரம் அகத்தி. தீர்த்தம் பதும சுந்தர காவிரி தீர்த்தங்கள் வடகுலம். வழிபட்டவங்க யாரெல்லாம் அப்படின்னா அம்பாள், காசிவன், ஆங்கிரசன், கௌதமன், மார்க்கண்டேயர், வசிஷ்டர், புலஸ்தியர், அகஸ்தியர், சூரியன், பரத முனிவர். தேவார பாடல்கள் யாரெல்லாம் பாடியிருக்காங்க அப்படின்னா அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர். இந்த கோவிலோட தல வரலாறு என்ன அப்படின்றத பத்தி பார்க்கலாம். திருவாவடுதுறை தலத்துல அம்பாள் பசு வடிவம் நீங்க பெற்று சுய உருவம் அடைஞ்சதுமே சிவபெருமான் அவளுக்கு காட்சி கொடுத்தாரு. ஆனா திருமணம் நடைபெறல. அம்பாளுக்கு இன்னொரு பணி காத்துட்டு இருந்தது. கிட்டக்கு இருக்கக்கூடிய குத்தாலத்துல தவம் செஞ்சு வந்த பரதமா முனிவருக்கு அவர் விரும்பினபடியே அம்பாள் வேள்வி குண்டத்துல இறைவன் விருப்பப்படி ஒரு பெண்ணாவே பிறந்தா. ஈஸ்வரனை திருமணம் செஞ்சு கொள்ள பொருட்டு தினமும் காவிரிக்கு போய் நதியில நடுவுல இருக்கக்கூடிய மணல் மேட்டுல சிவலிங்கம் பிரதிஷ்டை செஞ்சு வழிபட்டு வந்தா. 8ஆம் நாள் இறைவன் அங்க லிங்க வடிவுல தோன்றி லிங்கத்துல இருந்து வெளிப்பட்டு அம்பிகையோட கரம் பற்றினாரு. அம்பிகை நாணம் கொண்டு சாஸ்திரங்கள்ல சொன்னபடியே தாய், தந்தையர், உற்றார், உறவினர் சூழ என்னை திருமணம் முடிக்க வேண்டும் சொன்னா. உன்னோட விருப்பப்படியே நம்மளோட திருமணமும் நடக்கும் ஈசன் சொல்ல அம்பிகை முனிவரோட ஆசிரமத்துக்கு போனா. இறைவன் தாமே சொல்லிய விதிப்படி தான் திருமணம் செஞ்சு கொள்றதா அம்பாளுக்கு வாக்களித்து அதுபடியே நடந்து கொண்டதுனால இறைவனோட நாமம் சொன்னவார் அறிவார் அப்படின்னு ஆயிடுச்சு. இந்த தலத்தோட தல விருட்சம் உத்தாள மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மரம். அந்த மரம் குடைய அமைய அம்பாளை திருமணம் செஞ்சு கொள்ள சுவாமி மணவாளநாதரா எழுந்தருளினாரு. அந்த மரத்துக்கு அடியில இன்னைக்கும் 2 பாதுகைகள் இருக்கிறத பாக்கலாம். அதனால இந்த தலம் உத்தாள வனம் அப்படின்னு பெயரும் வந்தது. பின் மருவி குத்தாலம்னு ஆயிடுச்சு. தற்போது குத்தாலம்னு அறியப்படக்கூடிய இந்த தலம் தேவார பதிகம் பாடப்பெற்ற காலத்துல துருத்தி அப்படின்னு வழங்கப்பட்டது. துருத்தி அப்படின்னா ஆற்றோட இடையில இருக்கக்கூடிய தீவு அப்படின்னு பொருள். பாட்டியா வந்த சிவபெருமான பற்றி பார்க்கலாம். உருத்திர சன்மன் இவன் மகன் தான் முக்தி பெறதுக்காக காசிக்கு போறான். இந்த தலமும் காசிக்கு சமம் தான் அப்படின்றத உணர்த்துறதுக்காக சிவபெருமான் குண்டோதரனை அழைச்சி நீ பாம்பு வடிவம் எடுத்து உருத்திர சன்மன் காசிக்கு செல்ல விடாமல் தடுத்துரு அப்படின்னு சொன்னாரு. அதுபடியே பாம்பு இவனை தடுக்க உருத்திர சன்மன் கருட மந்திரத்தை உச்சரிக்க பாம்பு மயங்கி கீழே விழுந்துருச்சு. பாம்பை காப்பாற்றுறதுக்காக சிவன் பாம்பாட்டு வடிவம் எடுத்தாரு. பாம்பாட்டியா வந்திருக்கிறது சிவன் அப்படின்றத தெரிஞ்சு அவன் வணங்க இந்த தலத்தை தரிசனம் செஞ்சாலே காசில தரிசனம் செஞ்ச புண்ணியம் கிடைக்கும்னு சொன்னாரு. இறைவனே இங்க திருமணம் நடத்தினதுனால எப்பேற்பட்ட திருமண தடையும் நீங்கிடும். தன்னால் தீண்டப்படக்கூடிய பொருட்கள் எல்லாம் அழிந்ததுனால வருத்தமடைந்த அக்னி இங்க வந்துதான் தன்னோட குறைய போக்கி எல்லாருக்குமே பயனுள்ளவனும் ஆனா. அக்னி தன்னோட பழி தீர்றதுக்காக சுவாமிய வழிபட்டது. விக்ரம சோழன் மனைவி கோமலையோட குட்ட நோய் தீர்ந்தது. வருணனோட சலோதரம் நீக்கியது. காளி, சூரியன், காமன் மற்றும் காசிபர் முதலிய 7 முனிவர்கள் வழிபட்டது. சுந்தரருக்கு சரும நோய் தீர்த்தது. சிவ பக்தனோட காச நோயை போக்குனது. இந்த மாதிரி பல பெருமையை உடையது அந்த தலம். தல விருட்சத்துக்கு அடியில இறைவன் இந்த தலத்துக்கு எழுந்தருளிய பாதுகை இருக்கு அப்படின்ற பெருமையும் இந்த தலத்துக்கு உண்டு. சுந்தரரும் இந்த தலத்து இறைவன் மேல பதிகம் பாடியிருக்காரு. சங்கிலி நாச்சியாருக்கு திருவொற்றியூர்ல செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மீறி அவளை பிரிந்து சென்றதுனால 2 கண்களையும் இழந்து உடல் நலிந்து இந்த திருத்துருத்திக்கு வந்திருக்காரு. காஞ்சிபுரத்துல ஒரு கண்ணுல பார்வையை மறுபடியும் பெற்றாலும் நலிந்த உடலோட இந்த தலத்துக்கு இங்க இருக்கக்கூடிய இறைவனை மனமுருகி வேண்டி தன்னை மன்னித்தருளும்படி வேண்டினாரு. இறைவனும் ஆலயத்தோட வடபாகத்துல இருக்கக்கூடிய தாமரை குளத்துல நீராடினா உன்னோட உடற்பிணி தீர்ந்துடும் சொன்னாரு. சுந்தரரும் அப்படியே செய்ய நீர்ல இருந்து எழுறப்போ முன்னிலும் பளபளக்கக்கூடிய திருமேனி எழிலோட திகழ்ந்தாரு. ஆலயம் ஊருக்கு நடுநாயகமா விளங்குது. 5 நிலை ராஜகோபுரம் மேற்கு நோக்கி இருக்கு.
2 பிரகாரங்கள் கொண்டது. கோபுர வாயில் வழியா உள்ள நுழைஞ்சதுமே கொடிமரம், பலிபீடம் எல்லாம் இருக்கு. வலதுபுறம் ஸ்தல விருட்சமான உத்தால மரமும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பீடமும் இருக்கு. மூலவரோட சன்னதி மேற்கு பார்த்து அமைஞ்சிருக்கு. பக்கத்திலேயே தெற்கு பார்த்த இறைவியோட சன்னதி இருக்கு. இந்த 2 கோவில்களுமே தனித்தனியா வலம் வர மாதிரி தனி பிரகாரங்களோடு அமைஞ்சிருக்கு. அம்பிகையை மணந்து கொள்ள வந்த இறைவனுக்கு துணையா வந்த விநாயகர், துணை வந்த விநாயகர் அப்படின்ற பெயரோட அம்பாள் சன்னதிக்கு செல்லக்கூடிய வழியில வெளி பிரகாரத்துல தென்மேற்கு மூலையில கோயில் கொண்டிருக்காரு. உட்பிரகாரத்துல வலஞ்சுழி விநாயகரை நம்ம தரிசனம் செய்யலாம். கிழக்கு பிரகாரத்துல மேற்கு நோக்கி எழுந்திருக்கக்கூடிய ஸ்ரீ சண்முகரை பார்த்து பரவசமும் அடையலாம். அத்தனை கலை அழகோட இவர் காட்சி கொடுக்காரு. பிரகாரத்தோட வடகிழக்கு புறத்துல நவ கிரகங்கள், சனீஸ்வரர், பைரவர் மற்றும் பஞ்ச லிங்கங்கள், இந்த சன்னதிகள் எல்லாம் இருக்கு. சுவாமி கருவறை விமானத்துல இருக்கக்கூடிய சுதை சிற்பங்கள் எல்லாமே பெரியவையாகவும் கலை அழகோடும் காணப்படுது. இதை நிதானமா பார்த்து ரசிக்கணும். அக்னி பகவான் இந்த தளத்து இறைவனை வழிபட்டு தன்னோட பாவங்களையும் போக்கிக்கிட்டாரு. காசிவன், ஆங்கிரசன், கௌதமன், மார்க்கண்டேயர், வசிஷ்டர், புலஸ்தியர், அகஸ்தியர், இந்த சப்த ரிஷிகளும் வழிபட்டு இந்த தளத்துல பேரு பெற்றிருக்காங்க. சூரியன், பரத முனிவர் ஆகியோரும் இந்த தளத்து இறைவனை வழிபட்டு பெரும் பேரும் பெற்றிருக்காங்க. சிறப்புகள் என்னன்னா, திருமணத்துல தடை இருக்கிறவங்க வழிபட வேண்டிய தலம் தான் இது. சரும நோய் தீர சுந்தர தீர்த்தத்துல நீராடி வழிபாடு செய்யறாங்க. இந்த தலத்தை தரிசனம் செஞ்சாலே காசில தரிசனம் செஞ்ச புண்ணியம்ன்றது நமக்கு கிடைக்கும். சிவபெருமான் இந்த தலத்துல திருமணம் செஞ்சதுக்கு அடையாளமா தான் அணிந்து வந்த பாதுகைகளையும் கைலாயத்துல இருந்து தொடர்ந்து நிழல் தந்து வந்த உத்தாள மரத்தையும் இங்கேயே விட்டுட்டு போனாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நாளைக்கு இன்னொரு நல்ல தலைப்பை நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி.